யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிக் கொள்வான், தடுத்துக் கொள்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மது ஒரு சமூகத்துக்குள்ள நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும். எதில் அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும். அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நீதிக்காக, ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது. எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம ஆயிடுவான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வலா தகூனு கல்லதீன நஸ்ஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். கரெக்டா? உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். நீங்க அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆகிராதீங்க, ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்க மறந்துடுவீங்கிறான். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையில அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சமூகம் தன்னையே மறந்துடும். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அவங்க தான் பாவிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான்.